திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 34 நிலையாமை. அதிகாரம் 34 நிலையாமை இன்ஸ்டெபிலிட்டி. திருக்குறள் 331 340. திருக்குறள் 331 நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறி வாண்மை கடை. முன்னுரை. உலகில் உள்ள பொருட்கள், செல்வம், இளமை, உடல் ஆகிய யாவும் அழியக்கூடியவை. இந்த உண்மையை உணராமல் வாழும் மனிதர்களின் அறியாமையை சுட்டிக்காட்டும் சூழலில் அமைந்துள்ளது. தமிழ் சுருக்கம். நிலை இல்லாதவைகளை நிலை உடையவை என்று தவறாக எண்ணுகின்ற புல்லறிவு, அற்ப அறிவு உடையவராக இருப்பது மிக இழிவானதாகும். English summary. To mistake transient things as permanent is the height of ignorance and the base quality of a foolish mind. விரிவான பகுப்பாய்வு. நில்லாதவற்றை, நிலைத்து நில்லாத தற்காலிகமான பொருட்கள் விஷயங்களை, செல்வம், இளமை, புகழ், உடல், நிலையின என்றுணரும் எப்போதும் நிலைத்திருப்பவை என்று தவறாக புரிந்து கொள்ளும் புல்லறிவாண்மை. புல் என்றால் அற்பமான புல் போன்ற தரம் குறைந்த அறிவு, அறியாமை. ஆண்மை என்பது இங்கே ஆளுமை அல்லது அந்த தன்மையை குறிக்கிறது. கடை மிக கீழானது, இழிவானது. இலக்கண நயம். நில்லாதவற்றை என்பதில் உள்ள வகை மறைந்து நிலையின என்ற சொல்லோடு முரண்பட்டு நின்று உலக மாயையை தெளிவாக பகுத்துக் காட்டுகிறது. கருத்து மையக் கருத்து. மாறும் உலகியல் பொருள்களை மாறாதவை என்று நம்புவது அறியாமையின் உச்சம். விளக்கம். மனிதர்கள் தங்களிடம் உள்ள பணம், பதவி, இளமை, தங்களின் சுற்றத்தார் எப்போதும் தங்களோடு இருப்பார்கள் என்று எண்ணி தலைக்கனம் கொள்கிறார்கள். ஆனால் காலம் மாறும்போது இவையாவும் ஒரு நொடியில் மறைந்துவிடும். இந்த உலகியல் உண்மையை உணராமல் தற்காலிக சுகங்களை நிரந்தரம் என நம்பி வாழ்வை வீணடிப்பது மனித வாழ்வியல் ஆக பெரிய பலவீனம் என்கிறார் வள்ளுவர். தத்துவ பகுப்பாய்வு. இது கீழே நாட்டு தத்துவங்களில் கூறப்படும் அனித்தியம், இம்பெர்மனன்ஸ் என்ற கோட்பாட்டை பிரதிபலிக்கிறது. தோன்றும் யாவும் ஒருநாள் மறையும் என்ற பிரபஞ்ச விதியை உணர்வதே மெய்ஞானத்தின் தொடக்கம். திருக்குறள் 332 கூத்தாட்டு அவை குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதுவெளின் தற்று. முன்னுரை. செல்வம் ஒருவரிடம் எவ்வாறு சேருகிறது, அது எவ்வாறு அவரை விட்டு நீங்குகிறது என்பதை ஒரு நாடக மேடையின் சூழலோடு ஒப்பிட்டுக் கூறும் சூழல். தமிழ் சுருக்கம். ஒரு நபர் சேர்க்கும் பெரும் செல்வமானது கூத்து, நாடகம் நடக்கும் இடத்திற்கு மக்கள் கூட்டம் வருவது போன்றது. அது நீங்குவதும் கூத்து முடிந்ததும் அக்கூட்டம் கலைந்து போவதைப் போன்றது. English summary. The gathering of great wealth is like the crowding of an audience at a drama. Its departure is like the dispersing of that crowd when the play ends. விரிவான பகுப்பாய்வு. கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே. கூத்து, நாடகம், நடனம் பார்க்க வரும் அவையின் கூட்டத்தைப் போன்றது. பெருஞ்செல்வம். ஒருவன் சேர்க்கும் பிரம்மாண்டமான சொத்துக்கள் போக்கும் அதுவெளிந்தற்று. செல்வம் போவதும் அந்த நாடகம் முடிந்தவுடன் கூட்டம் சட்டென்று கலைந்து போவதைப் போன்றது. இலக்கண நயம். இக்குறளில் ஓமையணி மிக அழகாக கையாடப்பட்டுள்ளது. செல்வத்தின் வரவுக்கும் செலவுக்கும் நாடக மேடையின் கூட்டத்தை உவமையாக்கியுள்ளார். கருத்து மையக் கருத்து. செல்வம் நிலையற்றது. அது சட்டென்று கூடி சட்டென்று கலைந்துவிடும் தன்மையுடையது. விளக்கம். நாடகம் தொடங்கும் போது மெல்ல மெல்ல மக்கள் கூட்டம் கூடி அரங்கம் நிறைந்துவிடும். ஆனால் நாடகம் முடிந்த அடுத்த கணமே அந்த இடம் முற்றிலும் காலியாகிவிடும். அதுபோலவே மனித வாழ்வில் செல்வம் சேரும்போது ஆரவாரமாக வரும். ஆனால் அது போகும்போது தடம் தெரியாமல் நீங்கிவிடும். எனவே செல்வம் இருக்கும்போதே நற்காரியங்களை செய்ய வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. இவ்வுலகில் எதுவும் நமக்குச் சொந்தமில்லை. நாமெல்லாம் உலக மேடையில் வெறும் பார்வையாளர்களே. நமக்கு வரும் செல்வமும் தற்காலிகமான ஒரு பொறுப்பைத் தவிர நிரந்தர உரிமை அல்ல என்ற தத்துவம் இதில் அடங்கியுள்ளது. திருக்குறள் 333 அர்க்கா இயல் பெற்றுச் செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல். முன்னுரை. செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்த ஒருவன் அந்தச் செல்வம் தன் கையில் இருக்கும்போதே என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டும் சூழல். தமிழ் சுருக்கம். செல்வம் நிலைத்து நில்லாத இயல்புடையது. எனவே அந்தச் செல்வம் நம்மிடம் வந்து சேரும்போதே அதனால் செய்யக்கூடிய நிலையான நற்செயல்களை உடனே செய்துவிட வேண்டும். English summary. Wealth is transient by nature. If you happen to acquire it,
immediately perform those righteous deeds which are permanent. விரிவான பகுப்பாய்வு. அர்க்கா இயல்பெற்று. அல்குதல் என்றால் தங்குதல், நிலை பெறுதல். அர்க்கா என்றால் நிலைத்து நில்லாத தன்மை உடையது. செல்வம் அது பெற்றால், அத்தகைய செல்வத்தை ஒருவன் பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல். அர்க்குப என்றால் நிலையானவை, அறச்செயல்கள். ஆங்கே என்றால் அப்போதே, உடனே செய்ய வேண்டும். இலக்கண நயம். அர்க்கா நிலையற்ற, அர்க்குப நிலையானவை என்ற ஒரே வேர்ச்சொல்லின் இருவேறு வடிவங்களை பயன்படுத்தி நயம்படக் கூறியுள்ளார். கருத்து மையக் கருத்து. செல்வம் இருக்கும்போதே அதைக் கொண்டு நிலையான தர்ம காரியங்களை செய்ய வேண்டும். விளக்கம். செல்வம் இன்று இருக்கும், நாளை வேறு ஒருவரிடம் செல்லும். எனவே நாளை செய்யலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளிப் போடாமல் பணம் கையில் இருக்கும்போதே வறியவருக்கு உதவுதல், பொதுநலப் பணிகள் செய்தல் போன்ற அழியாத புண்ணிய காரியங்களை செய்துவிட வேண்டும். செல்வத்தை விட அதனால் செய்யப்படும் நற்பெயரே நிலைத்து நிற்கும். தத்துவப் பகுப்பாய்வு. பொருளின் தற்காலிகத் தன்மையை மெட்டீரியல் இம்பர்மனன்ஸ், ஆன்மீக அல்லது அறத்தின் நிரந்தரத்தன்மையாக ஸ்பிரிச்சுவல் பர்மானன்ஸ் மாற்றுவதே புத்திசாலித்தனம் என்ற தத்துவத்தை இது போதிக்கிறது. திருக்குறள் 334. நாளென ஒன்றுபோர் காட்டி உயிரிரும் வாழது உணர்வார்பெறின். முன்னுரை. காலம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளைக் குறைத்துக் கொண்டே செல்லும் ஒரு கருவி என்பதை உணர்த்தும் சூழல். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். சோகஸ்மெய்லி இங்கிலீஷ் சம்மரி. தமிழ் சுருக்கம். நாள், ஒரு நாள், 2 நாள் என்று நமக்கு காலத்தைக் காட்டும் அளவையானது உண்மையில் மனிதனின் ஆயுளை துண்டு துண்டாக அறுத்துக் கொண்டிருக்கும் ஒரு வாள் ஆகும். அறிஞர்கள் மட்டுமே இதை உணர்வார்கள். இங்கிலீஷ் சம்மரி. To those who discern, a day appears as a measure of time, but it is actually a saw that continuously cuts away one's life. விரிவான பகுப்பாய்வு. நாளென ஒன்று போர்க்காட்டி, நாள், டே என்று மிகச் சாதாரணமாக ஒரு கால அளவாக தன்னைக் காட்டிக்கொண்டு உயிரேறும் வாழது, உயிரை மெல்ல மெல்ல அறுத்துக் கொண்டிருக்கும் வாள் போன்றது. ஈரும் என்றால் அறுக்கும். உணர்வார்பெறின். இந்த உண்மையை ஆழமாக உணரும் அறிவுடையவர்களுக்கு மட்டுமே இது விளங்கும். இலக்கண நயம். காலத்தை வாள் என்று உருவகப்படுத்தியிருப்பது உருவக அணி வள்ளுவரின் கவித்துவ உச்சத்தை காட்டுகிறது. கருத்து மையக் கருத்து. ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது நமது வாழ்நாளும் குறைந்து கொண்டே போகிறது. விளக்கம். புதிய நாள் பிறக்கும்போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் விவேகம் உள்ளவர்கள் நம் ஆயுளில் இன்னும் ஒரு நாள் குறைந்துவிட்டது என்பதை உணர்வார்கள். கடிகார முள்ளின் ஒவ்வொரு நகர்வும், காலண்டரின் ஒவ்வொரு பக்கமும் நம் மரணத்தை நோக்கி நம்மைக் கொண்டு சேர்க்கும் வாளின் இயக்கமே ஆகும். பகுப்பாய்வு. காலம், டைம் என்பது ஒரு மாயை. அது நமக்கு வாழ்வைத் தருவது போல தந்து உண்மையில் நம்மை மரணத்தை நோக்கி இழுத்துச் செல்கிறது என்ற கால தத்துவத்தின் பிலாசபி ஆஃப் டைம் உரைப்பு இது. திருக்குறள் 335. நாச்செற்று விக்குள்மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். முன்னுரை. மரணத் தருவாய் வருவதற்கு முன்பே மனிதன் தன் கடமைகளையும் அறங்களையும் விரைந்து செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கும் சூழல். தமிழ் சுருக்கம். நாக்கு அடைபட்டு விக்கல் மேலே எழுந்து மரணம் நம்மை நெருங்குவதற்கு முன்பாகவே நல்ல புண்ணியச் செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். இங்கிலீஷ் சம்மரி. Before the tongue gets paralyzed and hiccups arise, signaling death, one must hasten to perform virtuous deeds. விரிவான பகுப்பாய்வு. நாச்செற்று. நாக்கு தன் பேச்சை இழந்து தடித்துப் போதல். செற்று அடைபட்டு. விக்குள்மேல் வாராமுன் இறுதி மூச்சின் போது வரும் மரண விக்கல் மேலெழுந்து வருவதற்கு முன்னரே நல்வினை புண்ணியச் செயல்கள் அறநெறிப் பணிகள் மேற்சென்று செய்யப்படும். நாமே முற்பட்டு விரைந்து செய்ய வேண்டும். இலக்கண நயம். மரணத்தின் இறுதித் தருணத்தை நாச்செற்று விக்குள்மேல் வாராமுன் என்று மிக யதார்த்தமான உடற்கூறியல் ஆனடாமிக்கல் சொற்களால் விவரித்திருப்பது சிறப்பு. கருத்து மையக் கருத்து. மரணம் நம்மை முடக்குவதற்கு முன் நற்செயல்களை செய்து முடிக்க வேண்டும். தள்ளிப்போடுதல் கூடாது. விளக்கம். வயதான காலத்திலோ அல்லது படுக்கையில் விழும்போதோ தர்மம் செய்யலாம் என்று நினைப்பது தவறு. மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. பேசும் திறன் இழந்து விக்கல் எடுத்து உயிர் பிரியும் கடைசி நொடிக்குழப்பத்தில் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. எனவே உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. உடல் அழியக்கூடியது,
பிசிக்கல் மார்டாலிட்டி என்ற உண்மையை உணர்ந்து தற்கால பொறுப்பை ப்ரொக்ராஸ்டினேஷன் தவிர்த்து அறவாழ்வை இப்போதே வாழ வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்துகிறது. திருக்குறள் 336 நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தே உலகு. முன்னுரை மனித வாழ்க்கையின் அதீத நிலையாமையையும் மரணத்தின் திடீர் வருகையையும் உலக பொது விதியாக கூறும் சூழல். தமிழ் சுருக்கம் நேற்று உயிருடன் இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று சொல்லப்படும் நிலையாமை ஆகிய பெருமையை விசித்திரத்தை தன் இயல்பாக கொண்டது இவ்வுலகம். இங்கிலீஷ் சம்மரி This world possesses the strange greatness where a person who was alive yesterday is no more today. விரிவான பகுப்பாய்வு. நெருநல் நேற்று yesterday உடனொருவன் இன்றில்லை உயிருடன் இருந்து ஒரு மனிதன் இன்று இறந்துவிட்டான் என்னும் பெருமை உடைத்து என்று சொல்லப்படும் பெருமையை இங்கே பெருமை என்பது உலகத்தின் விசித்திரமான தவிர்க்க முடியாத பெரிய இயல்பை குறிக்கிறது. இவ்வுலகம் இந்த பூமி. இலக்கண நயம் நெருநல் நேற்று இன்று என்ற எதிர்ச்சொற்கள் மூலம் காலத்தின் அதிவேக மாற்றத்தையும் மனித வாழ்வியல் பலவீனத்தையும் நொடிப்பொழுதில் உணர்த்தியுள்ளார். கருத்து மையக்கருத்து மனித உயிர் கணப்பொழுதில் அழியக்கூடியது. வாழ்க்கை மிகவும் நிச்சயமற்றது. விளக்கம் நேற்று வரை நம்மோடு சிரித்து பேசிவிட்டுச் சென்ற ஒருவர் இன்று காலையில் திடீரென இறந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்கிறோம். இதுதான் இந்த உலகத்தின் நியதி. எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் மரணத்தின் முன் அனைவரும் சமமே. இந்த நிமிடமே நமது கடைசி நிமிடமாகவும் இருக்கலாம். தத்துவ பகுப்பாய்வு வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடைவெளி வெறும் ஒரு இரவுதான். இந்த வினாடி மட்டுமே உண்மை என்ற தற்கண உண்மை தத்துவத்தை philosophy of the present moment உணர்த்துகிறது. திருக்குறள் 337 ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. முன்னுரை தன் ஆயுளின் தற்காலிகத் தன்மையை உணராத மனிதர்கள் பேராசையினால் அளவற்ற திட்டங்களை தீட்டுவதை எள்ளி நகையாடும் சூழல். தமிழ் சுருக்கம் அடுத்த ஒரு நிமிடம் அல்லது அடுத்த பொழுது தாம் உயிருடன் இருப்போமா என்பதைப் பற்றி அறியாதவர்கள் மனதில் நினைக்கும் எண்ணங்களோ கோடிகளையும் தாண்டி பலவாக இருக்கும். இங்கிலீஷ் சம்மரி Those who do not even know if they will live for the next moment harbor millions of schemes and desires in their minds. விரிவான பகுப்பாய்வு ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் அடுத்த ஒரு சிறு பொழுது நேரம் கூட தங்களால் வாழ முடியுமா என்பதைப் பற்றிய நிச்சயம் இல்லாத மனிதர்கள் கருதுப கற்பனை செய்வதும் திட்டமிடுவதும் கோடியும் அல்ல பல. ஒரு கோடி அல்ல அதற்கும் மேலான எண்ணற்ற ஆசைகளும் திட்டங்களும். இலக்கண நயம் ஒரு பொழுது மிகச்சிறிய காலம் என்பதற்கு முரணாக கோடியும் அல்ல பல மிகப்பெரிய அளவு என்று முரண் நயம்பட கூறியுள்ளார். கருத்து மையக்கருத்து ஆயுள் மிகச்சிறியது ஆனால் மனிதனின் பேராசையோ எல்லையற்றது. விளக்கம் மனிதர்களுக்கு அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் 100 ஆண்டுகள் வாழப்போவது போல பல திட்டங்களை தீட்டுவார்கள், சொத்துக்களைச் சேர்ப்பார்கள், பேராசைப்படுவார்கள். எதிர்கால திட்டம் தேவைதான், ஆனால் பேராசையினால் அறத்தை மறந்து வாழ்நாள் முழுக்க ஓடுவது வீண் என்பதை சாடுகிறது. தத்துவ பகுப்பாய்வு மனிதனின் ஆசை எல்லையற்றது, இன்ஃபினிட் டிசையர்ஸ், ஆனால் அவரது காலம் எல்லையுடையது, ஃபைனைட் டைம். இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள முரண்பாட்டை உணர்வதே முதிர்ச்சி. திருக்குறள் 338 குடம்பை தனித்து ஒழிய புல்பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. முன்னுரை உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள தற்காலிகமான பந்தத்தை ஒரு பறவையின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டுக் காட்டும் சூழல். தமிழ் சுருக்கம் முட்டை அல்லது கூடு தனியாக கிடக்க அதனுள் இருந்த பறவை தனியே பறந்து போவதைப் போன்றதே உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள தற்காலிகமான நட்பு ஆகும். இங்கிலீஷ் சம்மரி The relationship between the body and the soul is like a bird that flies away, leaving its empty nest, or eggshell, behind. விரிவான பகுப்பாய்வு குடம்பை கூடு அல்லது முட்டை ஓடு தனித்து ஒழிய தனியாக கீழே கைவிடப்பட்டு கிடக்கு புல்பரந்தற்றே புல் பறவை பறந்து போனதைப் போன்றது. அற்று உவம உருபு உடம்பொடு உயிரிடை நட்பு மனித உடலுக்கும் அதனுள் இருக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவு. இலக்கண நயம் இக்குறளில் உவமையணி பயின்று வந்துள்ளது. உடல் கூட்டுக்கும் உயிர் பறவைக்கும் உவமையாக்கப்பட்டுள்ளது. கருத்து மையக்கருத்து உடலும் உயிரும் நிரந்தரமான நண்பர்கள் அல்ல, அவை தற்காலிகமாக இணைந்திருப்பவை மட்டுமே. விளக்கம்
பறவை முட்டையிலிருந்து வெளிவந்ததும் அல்லது கூட்டை விட்டு பறக்கும் பருவம் வந்ததும் அந்தக் கூட்டை திரும்பி பார்க்காமல் பறந்து போய்விடுகிறது. அதுபோலவே நம் உடலில் இருக்கும் உயிரும் காலம் வரும்போது உடலை ஒரு வெறும் சடலமாக விட்டுவிட்டு பிரிந்து சென்றுவிடும். உடல் நாம் தங்கும் தற்காலிக விடுதி மட்டுமே. தத்துவ பகுப்பாய்வு. ஆன்மா, சோல் நித்தியமானது. உடல், பிசிக்கல் பாடி அனித்தியமானது. ஆன்மா உடலை ஓர் ஆடையைப் போல மாற்றிச் செல்லும் என்ற ஆன்ம தத்துவத்தை பிலாசபி ஆஃப் சோல் இது விளக்குகிறது. திருக்குறள் 339. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. முன்னுரை. பிறப்பு மற்றும் இறப்பு ஆகிய இரண்டையும் மனிதன் தினமும் கடந்து செல்லும் தூக்கம் மற்றும் விழிப்புணர்வோடு ஒப்பிடும் சூழல். தமிழ் சுருக்கம். இறப்பு, மரணம் என்பது தூங்குவதைப் போன்றது. பிறப்பு என்பது அந்த தூக்கம் கலைந்து மீண்டும் விழித்துக் கொள்வதைப் போன்றது. இங்கிலீஷ் சம்மரி. Death is like falling asleep. Birth is like waking up from that sleep. விரிவான பகுப்பாய்வு. உறங்குவது போலும் நாம் தினமும் தூங்குவதைப் போன்றது. சாக்காடு, சாவு மரணம். உறங்கி விழிப்பது போலும் தூங்கிவிட்டு பின்னர் காலையில் விழித்தெழுவதைப் போன்றது. பிறப்பு, மீண்டும் பிறவி எடுப்பது. இலக்கண நயம். மிக கடினமான, பயமுறுத்தக்கூடிய மரணத்தை மிக எளிய, அன்றாட நிகழ்வான தூக்கத்தோடு ஒப்பிட்டுக் காட்டியிருப்பது அற்புதம். கருத்து மையக் கருத்து. பிறப்பும் இறப்பும் இயற்கையான, சுழற்சி முறையிலான எளிய நிகழ்வுகளே. அதற்கு அஞ்சத் தேவையில்லை. விளக்கம். நாம் தினமும் இரவில் தூங்கச் செல்லும்போது பயப்படுவதில்லை, ஏனெனில் மீண்டும் விழிப்போம் என்று தெரியும். அதுபோலவே மரணம் என்பதும் ஒரு நீண்ட தூக்கமே. மீண்டும் ஆன்மா வேறொரு உடலெடுத்து விழிப்பதே பிறப்பு ஆகும். எனவே மரணத்தைக் கண்டு பயப்படாமல் அது ஒரு இயல்பு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. மறுபிறவிக் கோட்பாடு, ரீஇன்கார்னேஷன் மற்றும் ஆன்மாவின் அழியாத்தன்மையை உணர்த்தும் உன்னத தத்துவம் இது. மரணம் என்பது முடிவல்ல, அது ஒரு தற்காலிக இடைவேளை மட்டுமே. திருக்குறள் 340. புக்கில் அமைந்தென்று கொல்லோ உடம்பினுள் தொச்சில் இருந்த உயிர்க்கு. முன்னுரை. உயிருக்கு என்று ஒரு நிரந்தர வீடு இல்லாததால்தான் அது தற்காலிகமாக இந்த உடம்பில் வந்து தங்கியிருக்கிறதோ என்று வள்ளுவர் வியக்கும் சூழல். தமிழ் சுருக்கம். உடம்பாகிய தற்காலிக குடிலில், வாடகை வீட்டில் ஒதுங்கியிருக்கும் இந்த உயிருக்கு நிலையாக தங்குவதற்கு என்று ஒரு சொந்த வீடு இன்னும் அமையவில்லை போலும். இங்கிலீஷ் சம்மரி. Has the soul, which temporarily resides in this body like a hut, not found a permanent abode of its own yet? விரிவான பகுப்பாய்வு. புக்கில், புகுமிடம், நிலையான சொந்த வீடு, பேரின்ப நிலை வீடு பேறு. அமைந்தென்று கொல்லோ, இன்னும் அமையவில்லை போலும். கோல், ஐயப்பொருளில் வந்த அசைநிலை. உடம்பினுள், இந்த ஊன் உடம்பிற்குள் துச்சில் இருந்த, தற்காலிகமாக ஒதுங்கியிருக்கும் வாடகை இடம் அல்லது ஒதுக்கிடம். உயிர்க்கு, ஜீவனுக்கு. இலக்கண நயம். புக்கில், நிலையான வீடு, துச்சில், தற்காலிக தங்குமிடம் ஆகிய இரு சொற்களின் பயன்பாடு வாழ்வியல் யதார்த்தத்தை உணர்த்துகிறது. தற்குறிப்பேற்ற அணியின் சாயல் கொண்டது. கருத்து மையக் கருத்து. உடல் என்பது உயிர் தற்காலிகமாக தங்கியிருக்கும் தங்குமிடம், லாட்ஜிங் மட்டுமே, நிலையான வீடு அல்ல. விளக்கம். ஒரு பயணி வழியில் மழை பெய்யும்போது ஒரு சத்திரத்திலோ அல்லது மரத்தடியிலோ தற்காலிகமாக ஒதுங்குவான். மழை நின்றதும் சென்றுவிடுவான். அதுபோல இந்த உயிர் நிலையான இடத்தை தேடி அலைந்து கொண்டே வழியில் இந்த உடம்பில் வந்து தற்காலிகமாக தங்கியுள்ளது. எனவே இந்த உடம்பின் மேல் அளவுக்கு மீறிய பற்று வைக்கக்கூடாது. தத்துவ பகுப்பாய்வு. ஆன்மாவின் இறுதி இலக்கு வீடுபேறு, லிபரேஷன், மோக்ஷா ஆகும். அந்தப் பெருவீடு கிடைக்கும் வரை ஆன்மா உடல்களாகிய தற்காலிக குடில்களில் மாறி மாறித் தங்கும் என்ற உன்னத ஆன்மீக உண்மையை நயமாக உரைக்கிறது. திருக்குறள் உலக பொதுமறை. வாழ்வியல் கலை. திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 34. நிலையாமை.